என்னம்மா கீதா, மணி 11 பக்கமா ஆகுது, இப்பதான் சாப்பிடுறியா? ஆமாக்கா, இப்பதான் எல்லா வேலையும் முடிஞ்சது பாத்துக்கோங்க. அப்புறம் நெட்டவழி என்னமோ பார்சல் போட்டிருப்பாளாட்டிருக்குது, வந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு வந்தா. அப்புறம் அப்படியே 2 பேரும் உட்காந்துக்கிட்டோம். வாங்க நீங்களும் உட்காருங்களேன். குப்பை கொட்ட வந்தீங்களா? ஆமா இரு, இந்த குப்பை தொட்டியை அப்படி ஒரு பக்கமா வச்சுட்டு வரேன். என்னது நெட்டவழி, பார்சலு பெருசா இருக்குது? அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த சமைக்கிற ஆயில் தான். நம்ம கடைங்கள்லாம் வாங்கினா அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதனால நான் ஆன்லைன்லேயே போட்டுறது. ஆன்லைனில் ஒரு 10-20 ரூபா கம்மியாக கொடுக்குறான். அது இல்லாமல் டோர் டெலிவரி பண்ணுறோம், ஆனாலும் கம்மியாக தான் கொடுக்குறான். நாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வரோம், 10 ரூபா அதிகம். அதுதான் நான் இப்படியே ஆன்லைனில் போட்டுக்கிறது. சரி சரி, எங்கே வாங்கினா நம்மளுக்கு 10 ரூபா கம்மியாக இருந்தால் சரி. 1 ரூபானாலும் சும்மாவா வருது? கடையிலேயே வாங்கணும்னு என்ன வேண்டி கிடக்குது? எங்கே 10 ரூபா கம்மியாகுது அங்கே வாங்கிக்கிற வேண்டித்தான். ஏண்டி அவ்வளோ கம்மியாக தரோம்? ஏன்ட்டு ஒரு வாரத்தை சொல்லவே இல்லை நீ. நானும் கடையில் வாங்கிட்டு இருக்கிறேன், 10-20 ரூபா அதிகமாக கொடுத்தேன். சரி, இனிமேல் நானும் அப்படியே வாங்கிக்கிறேன். ஏன் நெட்டவழி, எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்க. இந்த துணியெல்லாம் போட்டுவிட்டு அளவு பிடிக்கல, சைஸு பிடிக்கல அப்படின்னு மாத்திரமில்ல, அது மாதிரி எண்ணெயும் நம்மளுக்கு பிடிக்கல, ரிட்டர்ன் போட்டுடலாமா? ஆமாம் போடுவ நீ. எண்ணெயெல்லாம் ரிட்டர்ன் கிடையாது, அதெல்லாம் எடுத்துக்கிட மாட்டான். சில பொருளுங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆப்ஷனே கிடையாது. நீ நல்லா ஒரு குழம்பு 2 குழம்பு செஞ்சுக்கிட்டு பாதி பாக்கெட்டை ரிட்டர்ன் போடுவோம், அவன் வாங்கிட்டு போவானா உனக்கு? அவன் கேட்கறது கரெக்டு தானம்மா நெட்டவள்ளி. இப்போ துணியெல்லாம் வாங்குறோம்ல, அப்புறமா ஒரு நாளைக்கு போட்டுவிட்டு அப்புறம் துவைச்சிட்டு கூட ரிட்டர்ன் போடுறாங்களே எங்கள் பிள்ளைங்களாம். அவன் வாங்கிட்டு தான் போகிறான், அப்புறம் என்னைக்கு மட்டும் என்ன? ஏக்கா நீங்கள் சொல்கிறது என்னமோ கரெக்டு தான், அவன் கேட்குறதும் நியாயம்தான். அது என்னென்னா, துணியெல்லாம் இப்போ ரிட்டர்ன் போட்டோமா அவன் கரெக்டாக அயனிங் பண்ணிவிட்டு அதுக்கு எதனா வாசனை கொடுக்குற மாதிரி பண்ணி புது துணி மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுவான். இந்த ஆயில் ஐட்டம்லாம் அப்படி இல்லைல்ல, நாம் யூஸ் பண்ணிவிட்டு அது அளவு குறைஞ்சி போயிடும்ல, அப்புறம் ரிட்டர்ன் போட்டால் அவனுக்கு நஷ்டம் தானே. அதனால் சில பொருளுக்கெல்லாம் அவன் ரிட்டர்ன் ஆப்ஷனே கொடுக்கறதில்ல பார்த்துக்கிடுங்க. ஓ அப்படி ஒன்று இருக்குதோ? அதுவும் கரெக்டு தான். நம்ம மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாம் வாங்கி வாங்கி புழங்கிட்டு அப்புறம் நல்லால தரம் சரியில்லைன்னு ரிட்டர்ன் போட்டுருவாங்கன்னு அப்படி பண்ணுறான். அதுவும் நியாயம்தான். எல்லாம் சரிதாண்டி நெட்டவள்ளி. ஆனாலும் நம்ம ஆர்டர் போடுறோம், அது சரி ஒரு டைம் துணியை கூட போட்டுட்டு ரிட்டர்ன் போடுறோம், அவனும் காசை ரிட்டர்ன் பண்ணிடுறான். அதுக்கு எத்தனை நாள் அவனும் சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கான். இதில் என்னத்த அவனுக்கு லாபம் இருக்க போகுது பெருசா? ஆமாம் பார்த்தியா கீதா, நானும் அது நிறைய டைம் யோசிப்பேன். இந்த பிள்ளைங்களை கூட ஏச்சுவேன், சும்மா சும்மா வாங்கிவிட்டு போட்ட துணியை ரிட்டர்ன் போடாத பிள்ளைங்களா, அவங்களும் பாவம் தானே, வீட்டுக்கே கொண்டாந்து தராங்க. நீங்கள் போய் கடையில் எடுத்துகிட்டு வந்து அப்படி பொழுதுனிக்கு மாற்றிப்பிடுங்களா, கடைக்காரி அப்படி சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்லுவேன். ஆனாலும் இந்த பிள்ளைங்க கேட்காது. எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது பார்த்துக்க. ஆமாக்கா, அது எப்படின்னா, முன்ன மக்களை கவர்றது எப்படின்னா, ஒரு மேலே நம்ம அதை பார்த்து பார்த்து நம்மளுக்கு ஆசை அதை வாங்க வைக்க வேண்டியது. வாங்கிட்டு ரிட்டர்ன் போட்டாலும் நம்மளுக்கு பிடிச்சி போச்சுன்னா வச்சுக்கிடுவோம்ல மனசு மாதிரி. அது இப்போ என்ன பண்ணுறான்னா, ரிட்டர்ன் போட்டோமா 8 ரூபாயோ 10 ரூபாயோ பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பான் டெலிவரி ஃபீஸ்ன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்மளுக்கு அது வாடகை மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன். எப்படி இந்த கோல்டு கவரிங் எல்லாம் வாடகைக்கு தராங்களா, அந்த மாதிரி இப்போ துணிக்கு 8 ரூபா 10 ரூபா வாடகை மாதிரி அப்படி சொல்ல வர நீ. சரி, அவனும் அம்பிட்ட ஆளை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவளுக்கு ஒரு லாபம் வேணும்ல கீதா. நம்ம ஊர் கடைங்கெல்லாம் போய் ஒரு ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு போய் மாத்துறதுக்குனாவே அத்தனை ஆயிரம் கேள்வி கேட்குறாங்க. அவன் ஒரு கேள்வி கேட்காம வாங்கிட்டு காசு கொடுத்துட்றான்ல, சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆமாக்கா கரெக்டு, அப்படி தான் பண்ணுறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான். மக்களை ஒன்று வாங்க வைக்கணும்னா என்னென்ன வேலை பார்க்கணுமோ அத்தனையும் பார்க்குறது. அப்போ தானே அப்புறம் மக்கள் அடிக்கடி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்களா. சரி சரி, எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சாச்சா? இன்னும் வேலை கிடக்கா? இன்னும் வேலையெல்லாம் கிடக்குக்கா. சாப்பிட்டு போட்டு வந்தேன், சரி ஃபோன் அடித்தான் டெலிவரி வந்திருக்குது வாங்கன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் இன்னும் போய் வீட்டெல்லாம் கூட்டி வாரி அள்ளி கொட்டிவிட்டு அந்த சாமனம்லாம் அப்படியே போட்டு வந்தேன். அதை ஒரு ஷிஃப்ட்டு போய் விளக்கணும். காலையிலேருந்து 2 ஷிஃப்ட்டு விளக்கியாச்சு. இன்னும் சிங்க்கு நம்பி போய் கிடக்குது, போய் விளக்கணும். இன்னைக்கு தான் அதிசயமாக எங்கள் வீட்டில் எல்லா வேலையுமே நேரமாக செஞ்சாச்சு. இனிமேல் தோட்டத்துக்கு போக வேண்டியதுதான். இதுக்கு மேலே தோட்டத்தில் போய் என்ன வேலை செய்ய போகிறீங்க? ஏதோ வெயில் ஏறத்துக்கு முன்னாடி போனாச்சும் ஏதோ ஒரு வேலை செய்யலாம். தோட்டத்தில் பெருசாக வேலை ஒன்றும் இல்லை. அந்த ஓரம் பாரம் புல் பூண்டு அதெல்லாம் முளைச்சி போய் கிடக்கும். அதெல்லாம் பிடுங்கி அப்புறப்படுத்திட்டு வந்தால் தான் அப்புறம் மழைக்கிழமை வந்தால் காடு ஓட்டி போடுறதுக்கு தான். இப்பயே ஓட்டி போட்டு வச்சோமா தான் ஒரு மாதம் 2 மாதம் மண் ஆறிக்கிட்டு கிடந்துச்சுன்னா அப்புறம் வெள்ளாமை பண்ணனா நல்லா வரும். அப்பயே ஓட்டி அப்பயே பண்ணணுமா, அது வெள்ளாமையை சுட்டுப்படும். அதுக்கு தான் ஓட்டி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே. ஓ சரி சரிக்கா. ஏன்னா உங்கள் பிள்ளை வந்துக்கிறாள? ஏன் சந்தியா, எங்கேயும் போகிறேன்னா ஃப்ரெண்டு கூட, அப்புறம் இங்கே வந்துருக்குற? ஆமாம்மா கிளம்பிட்டு தான் இருக்கேன். காசு கேட்டல, நீ பாட்டு கொடுக்காமே வந்துட்டுக்கிற. குப்பையை கொட்டிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? நான் கிளம்பிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டேன். ஏன் அது என்னது ஃபோனில் என்னமோ வச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஜிபேன்னு, அதில் எல்லாம் உங்ககிட்ட
அதுல இருக்குதுமா. அங்க போற அவங்க அவசரத்துல ஒர்க் ஆகாம போச்சுன்னா, நெட்வொர்க் எரர்னு வந்துச்சுன்னா எப்படி காசு இல்லாம அப்புறம் அவங்க திட்டமாட்டாங்க. எதுக்கும் கையில காசு வேண்டாமா, அதுக்கு தானே கேட்டேன் நானு. அவ வேற பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்கறேன்னு. நீ வருவன்னு பார்த்தா நீ நல்லா அங்க வந்து உட்காந்துக்கிட்ட அப்படியே. ஆனா குப்பையை கொட்டி விட்டு வந்துடலாம்னு தான் வந்தேன். சரி இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு நானும் மறந்து போய் அப்படியே உட்காந்துக்கிட்டேன். ஏன் உனக்கு காசு வைக்கிற இடம் தெரியாது? அந்த கடுவு டப்பால இருக்குமே எடுத்துட்டு போக வேண்டியதானே. நாம இருக்கும்போதெல்லாம் ஒன்னுத்தையும் கேட்க மாட்டீங்க. அந்தாண்ட எங்கன்னா போயிட்டா தான் இன்னும் காணும்னு தேட வேண்டியது. நம்ம வீட்டுல இருந்துமா ஆளாளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டு காதெல்லாம் அந்தாண்டி பேசிக்கிட்டு திரியிறது. போய் எடுத்துக்கிட்டு போ. அங்க நீங்க பாட்டுக்கு சும்மா சுத்திக்கிட்டு திரியக்கூடாது. போனோமா வேலையை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். சரி வீட்டுல போர் அடிக்குதே அப்படின்னு கேட்டேன்னு விடுறேன். ரொம்ப நேரம்லாம் பண்ணக்கூடாது பார்த்துக்க. போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல ஊர் வந்து சேர்ந்துக்கிடணும். ஆமா சரிம்மா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்ல முடியாது, முன்ன பின்ன ஆகும். நான் வந்துடுறேன். சாயங்காலம்லாம் பண்ண மாட்டேன், சீக்கிரமா வந்துடுவேன். சரி நான் கிளம்புறேன். வீட்டை பூட்டிட்டு போட்டோமா இல்லை சும்மா லாக் பண்ணி விட்டு போட்டா? அது நீ ஒன்றும் பூட்டி விட்டு போக வேணாம். நானே தான் இந்த இப்போ கிளம்பிடுவோம். குப்பையை கொட்டி போட்டு வரத்தான் தோட்டத்துக்குள்ள எனக்கு வேலை கிடைக்காம போகணும். நீ பூட்டிக்கிட்டு சாவி எங்கன்னா வச்சுட்டு போயிடாத. நீ போனதும் நானே வீட்டுக்கு போயிடுவேன். உங்க பாட்டியும் உங்க தாத்தாவும் வீட்டில் தான் அனுப்பாங்க. நீ பாட்டுக்கு பூட்டி போட்டு போறேங்கிறாங்களே, எங்க வெளியே வச்சா பூட்டிட்டு போறேங்கிற? அட இல்லம்மா, பாட்டி எங்க கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. தாத்தாவையும் காணும் வீட்டுல இல்ல, அதுக்கு தான் கேட்டேன். சரி அப்ப நீ சும்மாவே சாத்திட்டு போ, நான் போய்க்கிடுறேன். பார்த்து 2 பேரும் கவனமா போயிட்டு வாங்க சட்டுனா. சரிம்மா நான் வரேன். ஏக்கா இப்ப காலேஜ் எல்லாம் லீவு தானே விட்டுக்கிறாங்க. லீவ்ல எங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிட்டு வரணுங்கிறாளோ? ஆமா போ, அதையா கேட்குறேன். 2 நாளா ராவடி கட்டிக்கிட்டு இருக்கிறா. எம்மா போர் அடிக்குதுமா அப்படின்னுக்கிட்டு. சரின்னுட்டு அப்புறம் இன்னைக்கு தான் போயிட்டு வா அப்படின்னு அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டா நேரத்தோட. போயினா அவள் நேரமாக வரமாட்டா, பொழுதே பண்ணிவிடுவா. அதுக்கு தான் சொல்கிறேன். நேற்று தான் மட்டனு சிக்கனு எல்லாம் எடுத்து குழம்பு ஃப்ரை பண்ணி எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் KFC போகிறேன், அங்கே போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னுட்டு கிளம்புறா. அவளை போய் என்ன பண்ணுவேன் சொன்ன வச்சுக்கிடுறாங்களா அந்த பிள்ளைங்க? சரி விடுங்க, போயிட்டு தான் வரட்டுமே. அவங்களும் எவ்வளோ இருந்தால் வீட்லேயே இருப்பாங்க. ஏதோ காலேஜ் போயிட்டு வந்தாங்களா கூட அப்படி போர் அடிக்காமல் இருந்துக்கிடுவாங்க. வீட்லேயே இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல. அவங்க வீட்லேயும் ஒரு வேலையும் தீண்ட மாட்டாங்க, தோட்டத்துக்கு வந்து ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. அப்புறம் போர் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கணும். எவ்வளோ நேரம் அந்த போனியை நோண்டுவாளுங்க. அதுக்கு தான் அப்படி கிளம்பிக்கிறது வெளியில். எங்கள் பையனும் அப்படித்தான் போயிட்டான். தூங்கி எந்திரிச்சது எங்கே போனான்னு இன்னும் சோறு திங்க கூட ஆளை காணும். ஆமாம், அதுக்கு தான் நானும் அப்புறம் ஒன்றும் கண்டுக்கல. சரி 2 நாளாக ராவடி கட்டிக்கிட்டே இருக்கிறான்னு தான் போயிட்டு வந்துட்டேன். சரி நானும் அப்புறம் கிளம்புறேன். அவள் வீட்டை திறந்து போட்டே போனாலும் போயிடுவான், நாய்க்கு உள்ளே பூந்துரும். அவள் போகிற அவசரத்தில் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாவ. ஆமாம் சரி போய் பாருங்க போங்க. நானும் அப்புறம் சும்மா இருந்தேன்னா வாரேன். சரி கீதா. சரி நெட்டவழி வரட்டுமா? சரிக்கா போயிட்டு வாங்க. நானும் தான் இதை போய் வீட்டில் கொண்டு வச்சுட்டு அப்புறமா கீதாவும் நானும் வாரோம். சரிம்மா நெட்டவழி, அப்படித்தான் வாங்க 2 பேரும். ஏட்டி அப்புறமா வாரியா போவாங்க தோட்டத்துக்கு. எதனா காய்கறி இருக்கும் பிச்சுக்கிட்டு வரலாம் குழம்புக்காகும். வாரம் போகலாம்.